அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய ஒரு நோன்பிற்கான நன்மையை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழியைத்தான் தற்பொழுது இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. அன்னஹு சமிஅ அபா ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா யகூல் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். قال அல்லாஹ் கூறுவான், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம். ஆதமனுடைய மகன் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு அமலுக்கும் அதற்கான கூலி என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வளவுதான் கூலி என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம இந்த உலகத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான். உதாரணமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்லுகிறார். அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். பிறகு அந்த நபரை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இந்த நபர் 10 நன்மையை பெற்று விட்டார். பிறகு அந்த நபர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று வரை சொன்னார். அந்த மனிதரை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய சமயத்தில் அந்த மனிதர் 20 நன்மைகளை பெற்று விட்டார். மூன்றாவதாக ஒரு மனிதர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சலாமை முழுமையாக சொல்லுகிறார். இந்த மனிதரை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது, இந்த மனிதர் 30 நன்மைகளை பெற்று விட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மைகளை நிர்ணயம் செய்கிறான். நன்மைகளை அல்லாஹ் முடிவு செய்து விடுகிறான். என்றாலும் கூட ஒரே ஒரு அமல் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கணக்கு பார்க்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மைகள் என்று சொன்னால், கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு மிக பிடித்த ஒரு அமல் ரமதானில் நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பு. பொதுவாக எந்த நோன்பாக இருந்தாலும் சரி, அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு, அல்லாஹ் நோன்பிற்கு எந்த அளவிற்கு அதற்கான கூலியை அளிக்கின்றான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நோன்பை குறித்து கூறக்கூடிய நேரத்தில் ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி. பொதுவாக நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் மலக்குமார்கள் நமக்கு நன்மை எழுதுவார்கள். ஆனால் நோன்பிற்கு மட்டும் அல்லாஹ் மலக்குகள்ல பார்த்து சொல்லிடுவான், நீங்க நோன்புங்க, நோன்பிற்கு நானே கூலியாக ஆகிவிடுகின்றேன். அந்த நோன்பு எனக்காக வைக்கின்றான். உலகத்துல ஒரு அமல் முகஸ்துதி இல்லாத ஒரு அமல் என்று சொன்னால் உண்மையில் நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்புதான். ஏன் கேட்டீங்கன்னா, நாம அமல் செய்யறோம், தொழுகிறோம், சதகா கொடுக்கிறோம், தான தர்மங்கள் செய்யறோம், பிறர் பார்க்கிறார் என்று நாம் செய்வதற்கான வாய்ப்புகள் அங்கு அதிகம் இருக்கிறது. அவ்வாறு மனிதர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றான், முகஸ்துதிக்காக நோன்பு வைக்க முடியாது. அவன் நோன்பு வைக்கின்றான், அவன் உண்மையில் அல்லாஹுக்காக வைக்கின்றான். அல்லாஹ் எங்க நாம சாப்பிடாம நம்ம குடிக்காம இருக்கிறோம், ஏன் மனிதர்கள் நாம பாக்குறாங்கன்றதுக்காகவா? இல்ல, அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் எங்க போனாலும் அல்லாஹ் என்ன பாக்குறான், அதனால நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படின்றதுனாலதான் நம்ம நோன்பு இருக்கிறோம். அதனால இந்த ஒரு அமல்ல எந்த ஒரு முகஸ்துதியும் இல்லை, அதில் எந்த ஒரு பெருமையும் இல்லை என்பதன் காரணத்தினால் இது முழுக்க முழுக்க தக்வாவினுடைய அடிப்படையில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று நாம் முகஸ்துதி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அமல் இந்த உலகத்தில் இருக்குமேயானால் நிச்சயம் இந்த நோன்பை தான் நாம் சொல்ல வேண்டும். எனவே தான் ஃபஇன்னஹு லீ என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நோன்பை தன்னோடு இணைத்து கூறுகிறான். வ அன அஜ்ஸி பிஹி, நானே இந்த கூலிக்கு இந்த நோன்பிற்கு கூலியாக ஆகுகிறேன். வ ஸியாமு ஜுன்னத்துன், ஒரு மனிதர் நோன்பு நோக்கிறார் என்றால் அது பாவங்களுக்கு ஒரு கேடயமாக இருக்குகிறது. பாவத்தை செய்வதை விட்டும் அந்த நோன்பு அவனை தடுக்கிறது. கேவலமான வார்த்தைகளை பேசுவதை விட்டும் அந்த நோன்பு இம்மனிதரை தடுக்கிறது. விபச்சாரங்களை விட்டும் இம்மனிதரை இந்த நோன்பு என்பது தடுக்கிறது. இதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப். எனவே உங்களில் எவரேனும் நோன்பு பிடித்திருக்கும் போது கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், வீண் கூச்சல் போட வேண்டாம். எவரேனும் ஏசினால், யாராவது நம்மளை திட்டினா, நம்ம கூட சண்டைக்கு வந்தா நாம் அவங்கள்ட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா,
அனசாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன், என்னுடன் பிரச்சனை போடாதே என்பதாக அம்மனிதரிடத்தில் நாம் கூற வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள். எனவே வல்ல இறைவன் நோன்பை பேணி வாழக்கூடிய மக்களாக தான் நம்மை ஆக்கி தந்தல் புரிவானாக. நோன்பை எப்படி நோக்க வேண்டுமோ ஹலாலாக முறையிலே பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நோன்பை அதற்கான விதிகளோடு நாம் வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் முழு சமுதாயத்தையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். மேலும் இந்த ரமலானை முழு வரக்கத்தோடும் ரஹ்மத்தோடும் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தை அடைந்த மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.